நீர்க்கட்டி, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர். கால் 9600000038. இந்த கருத்து வேறுபாட்டினுடைய அடிப்படையில் இந்த உள்துறை, மத்திய உள்துறை அவருடைய பாதுகாப்பில் குறைபாடை ஏற்படுத்தி விட்டதோ என்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறது. இந்த 4 முறைக்காக சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் தந்துடணுமா? சட்டம் ஒழுங்கு பிரதமருக்கானது இல்லை, சாமானிய மக்கள் 8 கோடி தமிழர்களுக்கான சட்டம் ஒழுங்க தமிழ்நாடு அரசு தான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகளில் தமிழே தெரியாத சங்கி மங்கிகளெல்லாம் வந்து உட்காரலாம் என்று சட்டம் இயற்றியவர் ஓபிஎஸ். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் கூட்டல் கழித்தல் படித்த பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த பிள்ளைங்களுக்குள்ள அறிவு இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுடுறேன், மக்கள் முடிவு பண்ணணும். பொருளாதாரத்தை வந்து இந்த மாதிரி காசு கொடுக்கறதுனால அவனை பிச்சைக்காரனாக வச்சுருக்கிறோம்னா உன்ன மாதிரி எச்சக்கலை வாயில் வந்து கொண்டாடுது. ஏன்னா இந்த மாதிரி ஏழைகளை வந்து தரித்திரமாக பேசுகிறவனையெல்லாம் நாட்டு மக்கள் மன்னிக்கவே கூடாது. சேட்டு கடை, அடமான கடை வச்சுருக்கிறவன் 127 கடன் வாங்கியிருக்கான் சார், 5 சவரனை வச்சு 1,47,00,000. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருவோமா? யாருக்கெல்லாம் இந்த வாங்கி வைக்க முடியுமோ அவமெல்லாம் தயவுசெய்து இதை வாங்காத, இது அரசுக்கு திருப்பி போகட்டும். அதுதான் நம்ம இந்த அரசுக்கு நடத்துகிற பாடம். நடத்துங்கிறேன் நான். அவங்க கட்சி தானே. தெம்பு இருந்தால், தைரியம் இருந்தால், அரசியல் ஆண்மை இருந்தால் ஹெச்ராஜாவுக்கு நான் நேரடியாக சேலஞ்சு பண்ணுறேன், நீ தேர்தலை வச்சு போய் பாவம் சார். அந்த ஆள் உண்மையிலே அந்த ஆள் நல்ல மனுஷனாக இருந்திருந்தா, அந்த மனுஷனால் பிஜேபிக்கு கொஞ்சமாவது கிரெடிட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ ஒரு பெரிய தலைவரை ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் விட்டுருப்பாங்களா சார்? என் குரலை நீ கேட்கவில்லை என்று சொன்னால் நீ செய்ய வேண்டியதை நான் செய்வேன் என்பதை முதலமைச்சர் எடுக்க வேண்டிய நேரம் வரும். கட்சிக்காரனுக்குமே உதவாத கட்சி ஆகிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. எனவே நான் காங்கிரஸில் போய் சேர போகிறேன். காங்கிரஸ் தான் இந்த மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பஞ்சாபுக்கு பாரத பிரதமர் போகும்பொழுது போராட்டம் பண்ணாங்க, அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாஜகங்க இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் அதற்கான அந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச்ராஜா கரூரில் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறார். திமுக கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு. யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறது? காங்கிரஸுக்கு சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு ஏன் தெரிவிக்கணும்? அங்கே மாநில ஆட்சி காங்கிரஸ் தான் இருக்குது. மாநில ஆட்சி காங்கிரஸ்னால் பிரதமருக்கு செக்யூரிட்டி பொறுப்பு யார்? நாங்கள் கண்டனம் தெரிவிக்கணும்னா ஒன்று அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். உள்துறை அமைச்சர் என்கிற முறையில் பாரத பிரதமர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க தவறினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். இதில் யார் செய்திருக்கிறார்கள், தவறு யார் மீது நடந்திருக்கிறது என்பது தெரியாமல் யாரை கண்டனம் தெரிவிக்க முடியும்? இன்னொன்று நான் கேட்குறேன், பிரதமருக்கு வந்து போகிற பாதையை தடுத்ததாக தகவல் இருக்குது. அவர் பக்கத்தில் காட்டக்கூடிய எல்லார் கையிலையும் பிஜேபி கொடி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி பிரதமர்கள் போகும்போது 1-2 நேரங்களில் சாதாரணமான நடவடிக்கைகள். இப்போ 2009 பிரதமர் மன்மோகன் சிங் வந்து குஜராத் போனார். போன இடத்துல அவர் மேலே ஷூ தூக்கி வீசினாங்க, பக்கத்தில் விழுந்துச்சா இல்லையா? எவ்வளோ பெரிய பாதுகாப்பு குறைபாடு. யாராவது போராடினாங்க? மன்மோகன் சிங் ஏதாவது சொன்னார்? இல்லையே. எத்தனை பிரதமர்கள், ஏன் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் சிலோனில் படலை அடி? நம்ம பார்த்தோமே, அவர் கொஞ்சம் தலையை திருப்பினதுனால அன்றைக்கி தப்பிச்சார். ஏதாவது சொன்னார்? ஏதோ ஒரு பெரிய இஷ்யூன்னு சொன்னார்? இல்லையே. இந்திரா காந்தி அம்மையார் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போகும்போது புல்லட் கிராஸ் ஆச்சே, சொன்னாங்களா என்ன? எந்த ஒரு தலைவனும் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உழைப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட பிறகு எல்லா தலைவர்களும் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த மக்களுக்காக என்னுடைய ரத்தம் இந்த மண்ணில் சிந்துமையானால் அதுதான் எனக்கு பெருமை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மண்ணுக்காக நான் ரத்தத்தை சிந்துவேன் என்று சொல்லுகிற பிரதமர் நரேந்திர மோடி இதை பெருசாக்குவது எந்த வகையில் நியாயம் இல்லை? அண்ணாமலை சொல்கிறாரு, அங்கேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்டரு, ஒரு அச்சுறுத்தல் இல்லையா? அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு, அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு நாம் ஹெலிகாப்டரில் அங்கே பேச போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமலாம் போகிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. ஒருவேளை இவங்க சொல்கிறது வந்து இவருக்கு வந்து ஒரு ஏரியா வந்து இடத்த மாற்றி இந்த இடம் உங்களுக்கு சரிப்படாதுன்னு ஒரு மாநில அரசு வந்து பார்டர் பக்கத்தில் கொண்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல. சரி, பார்டர் பக்கத்தில் போனால் உடனே பிரதமர்களுக்கு ஆபத்தா என்ன? நான் கேட்குறேன், பிரதமர் வாஜ்பாய் எத்தனை முறை பார்டருக்கு போயிருக்காரு? ஏன் அந்த பார்டர் வழியை பஸ்ஸை திறந்து விட்டாரா இல்லையா? லாகூருக்கும் பஞ்சாபுக்கும் பார்டர் பக்கத்தில் போகிறதுனால பிரச்சனை இல்லை, போகும்போது இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது. அதாவது
நான் இன்னும் வெளிப்படையாகவே கேட்குறேன் சார். அவங்க கலவரக்காரர்கள்ங்கிறாங்க அவங்கள. போராட்டம் அவங்க போராட்டம் பண்ணவங்களுக்கு இவங்க வர்றதே தெரியாது அந்த ரூட்டு. ஏன்னா இவங்க சொல்லவே இல்லை முதல்ல. அது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் கேட்குறேன் சார், நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறோம் ஏதோ ஒரு இடம்னு வச்சுக்கோமே, ஓகே, எத்தனை நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்குவோம்? ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வாங்குவோம், சரிதானே? குறைஞ்சபட்சம் 48 ஹவர்ஸ், ரொம்ப அவசரம்னா ஒரு 48 ஹவர்ஸில் நம்ம வாங்கிட்டு போயிருப்போம், சரிதானே? அப்போ ஒருவேளை இந்த இடம் அதற்கு முன்னாடி இருந்திருந்தால் அந்த அரசு அனுமதி கொடுத்துருக்காது. அப்போ நீங்கள் ஆல் ஆர் சடன் நாங்கள் ஆன் ரோடு போகணுங்கிறீங்க. உங்களுக்கு எஸ்பிஜி ரூல் என்ன சொல்லுது? 1988 ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன், 3 பிரதமர்கள் வருகிற போது நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார். ஒரு வாரத்திற்கு முன்னாடியே ஃபுல் கண்ட்ரோல் எஸ்பிஜிட்ட போயிடும். அவங்க ஒரு ஆள் அனுப்பியிருப்பாங்க, செக்யூரிட்டி ஒரு டீம், இன்னார் தான் உள்ளே இருக்கணும், இத்தனை பேர் தான் பத்திரிகையாளர்கள் இருக்கணும், இந்த இவ்வளோ தான் அப்படின்னு அவங்க சொன்னதை மீறி ஒரு ஆள் உட்கார முடியாது சார், உட்கார வைக்க முடியாது, அந்த ஏரியாவில் நீங்கள் நடமாட முடியாது. அப்போ இது யாருடைய குற்றம்? என்னுடைய பார்வையில் சார், நான் மிக வெளிப்படையாக சொல்லுகிறேன், அதாவது இந்த இன்சிடெண்ட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மேகாலயா ஆளுநர் மாலிக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமித்ஷாவை நான் பிரதமரை சந்திக்க போனேன் விவசாயிகள் சார்பாக. அதன் பிறகு நான் அமித்ஷாவை சந்தித்தேன். அமித்ஷா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரதமர் மோடி இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் என்று சொல்லுகிறார். அவர் தன்னுடைய சிந்தனை வயத்திலே இல்லை, அவர் தவறானவர்களால் வழிநடத்தப்படுகிறார் என்று சொன்னதாக அவர்கள் கட்சியை சார்ந்த ஆளுநர் சொல்கிறாரா? இன்னொன்று சொல்கிறாரு, பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட நான் பேசினேன், விவசாயிகள் எனக்காக 50 பேர் 700 பேர் செத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, 500 பேர் இறந்துருக்காங்களேன்னு சொன்னப்போ, அவங்க என்ன எனக்காகவா இறந்து போனாங்க அப்படின்னு அவர் கேட்டார். இவ்வளவு அடமன்சியெல்லாம் நான் அவரை பார்த்ததில் நான் நினைக்கவே இல்லை, இவ்வளவு ஆணவத்தோடு அவர் பேசுவார் அப்படின்னு. அப்போ இதிலிருந்து ஒன்று என்ன புரியுதுன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் பிரதமருக்கும் இடையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாட்டினுடைய அடிப்படையில் இந்த உள்துறை, மத்திய உள்துறை அவருடைய பாதுகாப்பில் குறைபாடை ஏற்படுத்தி விட்டதோ என்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறது. அவர்கள் தான் விளக்க வேண்டும். மாலிக்கு நான் அப்படி பேசலன்னு மறுத்து, மாலிக் அடுத்த நாள் மீண்டும் சொல்லுகிறார், அவர் அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொன்னாருன்னு சொல்லலை, பல தவறான மனிதர்களால் அவர் வழிநடத்தப்படுகிறார் என்று சொன்னார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரா இல்லையா? மாலிக்கோட அடுத்த நாள் சார், ஒரு விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது பொய் பேசக்கூடாது, யதார்த்தம் என்னவோ அதை நம்ம பேசுகிறோம். மாலிக் முந்தின நாள் சொல்லும்போது அவுட் ஆஃப் மைண்ட், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பேட்டி அவர் விளக்கம் கொடுக்கும்போது அப்படி சொல்லலை, அவருக்கு அப்படி இது இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லலை, ஆனால் ஹீ இஸ் கைடட் பை சம் அதர் பீப்புள், அதாவது அன்வான்ட் பீப்புள், அதாவது ஒரு மாதிரியான தவறான மனிதர்களால் அவர் வழி நடத்தப்படுகிறார் சொன்னார்ல. அப்போ என்ன அர்த்தம்? இதை அமித்ஷா 3rd பர்சன்ட்டை சொல்கிறார். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது வேற, உங்கள் 2 பேருக்குள்ள உள்ள உறவை நீங்கள் 3வது மனிதரிடம் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கு உறவு இல்லைன்னு சரியாக போயிருதுல. கருத்து வேறுபாடு இருக்குன்னு இருக்குங்கிறேன் நான். ஸோ அந்த ஒரு இதில், அதாவது அதை சரி பண்ணுறதுலையோ இல்லை நம்ம சொன்னது தப்பாக போச்சுங்கிற ஒரு பதஷ்டத்திலையோ, ஒருவேளை உள்துறை இதில் சரியாக கையாளலையோ என்கிற ஒரு மக்களின் பார்வை யதார்த்தம் தானே. நிறைய நண்பர்கள் அதை தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் யார், அதாவது பாரத பிரதமர் என்கிற மனிதர் கொள்கை ரீதியாக நமக்கு மாறுபட்ட மனிதராக இருந்தாலும், இன்றைக்கும் நாம் அவனுக்கு ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய குடிமக்கள் என்பதில் அவருடைய உயிருக்கு மிகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரதமருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை அகில உலக அளவில் இந்தியாவிற்கு தலைக்குனிவை உருவாக்கிவிடும். எனவே நாங்கள் அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதன், எங்களுக்கு முற்றிலும் பிடிக்காத மனிதன் பிரதமராக இருந்தாலும், இந்த நாட்டினுடைய மூத்த அதாவது ஜனாதிபதிக்கு ஈக்குவலாக அவருக்கு அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த மனிதனுக்கு ஒரு இழுக்கு அல்லது அவருக்கு ஒரு சிக்கல் என்றால் அது இந்த இந்திய தேசத்திற்கான அவமானம். அதை ஒருபோதும் திமுக ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இவர்கள் வேண்டுமென்று அதில் அரசியல் செய்தால் அதற்கு திமுக பலிகடா ஆகாது. யதார்த்தத்தை பொறுமையாக பார்த்திருந்து, ஒருவேளை இதற்கு யார் காரணம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறதோ
அன்றைக்கு நாங்கள் கருத்து சொல்லுவோம். மேலும் அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியில்லை, அதனால் மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு சட்டம் ஒழுங்கை மாற்றணுங்கிறார். அதாவது எனக்கு என்னென்னா இந்த கச்சிராஜாட்ட உள்ள கூத்தே சட்டம் ஒழுங்குங்கிறது யாருக்குன்னு கேட்குறேன். சார், அரசியலமைப்பு சட்டத்தை நான் பார்த்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் உட்பட அந்த 11 பேர் உட்கார்ந்து விவாதித்தப்பவும் சரி, 47 பெரிய மனிதர்கள் உட்கார்ந்து விவாதித்தப்பவும் சரி, இந்த சட்டம் ஒழுங்குங்கிறது மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கானது. சட்டம் ஒழுங்கு பிரதமருக்கு கிடையாது சார். முதல்ல அது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல சார். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் எத்தனை முறை வராரு சார்? 7 வருஷம் இருந்திருக்காருல்ல சார். எலெக்ஷன் தவிர அவர் எத்தனை நேரம் வந்திருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் சார். 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 முறை வந்திருப்பாரா? அதாவது நான் சொல்கிறது தேர்தல் இல்லாமல், சரியா? இந்த 4 முறைக்காக சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் தந்துடணுமா? சட்டம் ஒழுங்கு பிரதமருக்கானது இல்லை, சாமானிய மக்கள் 8 கோடி தமிழர்களுக்கான சட்டம் ஒழுங்க தமிழ்நாடு அரசு தான் பார்க்க முடியும், தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பார்க்க முடியும், முதல்வர் தான் பார்க்க முடியும். எனவே அதை அடிப்படை புரிதல் இல்லாமல் அவர் பேசுகிறார். இந்த பொங்கல் தொகுப்புலலாம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. 21 பொருட்கள் பெரும்பாலான சில பேர் கிடைக்கல, அதில் 15, 16, 18 இந்த மாதிரி தான் கிடைக்கிது, ஹிந்திலலாம் எழுதியிருக்கு. இவங்க தமிழர்களுக்கு வாழ்வாதாரம், தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு, இவங்க தொழில் வாய்ப்பு இதெல்லாம் வாழ்கிழிய திமுக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க கொள்முதல் பண்ணுறது வட மாநிலத்தில் கொள்முதல் பண்ணுறாங்க. கரப்ஷன் இதெல்லாம் நடக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதில் என்ன கொடுமை, 2 விஷயம். 2017 நவம்பர் 21 இதே எடப்பாடி பழனிசாமி, அதற்கு முன்னால் அவருடைய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகளில் தமிழே தெரியாத சங்கி மங்கிகளெல்லாம் உட்காரலாம் என்று சட்டம் இயற்றியவர் ஓபிஎஸ். 2 ஆண்டு காலம் கழித்து நீங்கள் தமிழ் படித்து கொண்டால் போதும் என்று சொன்ன இவர்கள் ஆட்சிக்கு வந்த 3வது மாதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு வேலை வாய்ப்பிற்கும் தமிழ் தெரியாதவனோ தமிழ் பேச தெரியாதவனோ இங்கு வேலை வாய்ப்பு கிடையாது என்று 100% வேலை வாய்ப்பையும் தமிழர்களுக்கே உருவாக்கி கொடுத்த தலைவரை பார்த்து கேட்பதா இந்த கேள்வி? ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கா இல்லையா? நகைமுரண். நான் சொன்னதை வச்சு பேசலை. சட்டம் 2017 ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாரா இல்லையா? நம்ம விவாதிச்சோம்ல, உண்டா? தலைவர் இப்போ சட்டம் ஏற்றிருக்கிறாரா? நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து பேசலாமா? 1. 2வது, இந்த வட இந்திய நிறுவனம், அதாவது கேந்திரிய பந்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ கூட வெப்சைட்டில் போட்டு பார்க்கலாம். அதாவது ஒன்றிய அரசு பணியாளர்களினுடைய சொசைட்டி அது, ரைட்? அதில் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம இவங்க 5 பொருள் கொடுத்தாங்க. சர்க்கரை, அரிசி, அப்புறம் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய், சரியா? நம்ம 21 பொருள் கொடுக்குறோம். இந்த 21 பொருளில் சீரகம், கடுகு, ஆட்டா, கோதுமை, நல்ல மிளகு, இந்த மாதிரியான ஒரு 7-8 விஷயங்கள் வட மாநிலங்களில் மட்டுமே விளையக்கூடியது. உங்களுக்கு தெரியும், நம்ம இதில் விளையக்கூடியதில்லை. ஆனால் நமக்கு 1.5 மாதத்துக்குள்ளே இந்த 2 கோடி 2.25 கோடின்னு வைங்களேன், 2 கோடியே 15 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்கணும், அட்டைதாரர்கள் கொடுக்கணும். அப்போ நம்ம வெப்சைட்டில் ஓப்பன் டெண்டர், சரியா? இது எங்களுக்கு தேவைப்படுது, இதை சப்ளை பண்ணுறவங்க நம்ம, உங்களுக்கு தெரியும், L1 கான்ட்ராக்டில் L1, L2, L3ன்னு வச்சுருப்போம். அதாவது குவாலிட்டியில் நம்பர் 1, ப்ரைஸில் மினிமம், இது L1. அப்படி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் இவங்க தான் கொடுத்தாங்க, கேந்திரிய பந்தர். சரி சார், கேந்திரிய பந்தர் அப்படிங்கிறது ஒரு வடநாட்டு இதாக இருக்கே, அதை எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, சாட்சாத் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் சொல்கிறேன், அந்த கேந்திரிய பந்தருடைய வெப்சைட்டில் போங்க. 27/5/2013 முதல்ல இங்கே டெண்டர் எடுத்திருக்காங்க. யார்? கேந்திரிய பந்தர். வேற ஒரு ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இங்கே டெண்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 16-17-18 கேந்திரிய பந்தர் அனைத்து இதுகள்லையும் ஆக்ஷன்லையும் கலந்துருக்கு. அப்போ அவங்களை இங்கே அறிமுகப்படுத்தினது யார்? அதிமுக ஆட்சி. சரியா? அப்போ நாங்கள் எப்படி அதை அவாய்ட் பண்ண முடியும்? 1. இன்னொன்று, நம்ம அவங்க ஆட்சியில் 3 பேர் தான் பங்கெடுப்பாங்க. கிறிஸ்டி நிறுவனம், இந்த கிறிஸ்டி நிறுவனத்துக்கிட்ட பைபேக்கராக இருக்கக்கூடிய மற்ற 2 நிறுவனங்கள், 3 நிறுவனங்கள், நம்ம 18 நிறுவனங்கள் பங்கெடுத்துருக்கு. அதில் யார் இதை சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று இவர் சொல்கிறார், நாங்கள் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. நான் சாதாரணமாக 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் கூட்டல் கழித்தல் படித்த பிள்ளைங்க இருக்குல்ல,
அந்த பிள்ளைங்களுக்குள்ள அறிவு இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுடுறேன், மக்கள் முடிவு பண்ணட்டும். இவங்களுடைய ஆட்சியில் 20 கிராம் முந்திரி பருப்பு, 20 கிராம் உலர் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய், சரியா? அப்போ என்னாச்சு? 45 கிராம், சரியா? இதுக்கு இவங்க கொடுத்த விலை 45 ரூபா. ஓகே, இப்போ நாங்கள் இதே உலர் திராட்சை 50 கிராம், முந்திரி 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், சரியா? இப்போது அவங்க 110 கிராம், அவங்க 45 கிராம் 45 ரூபாய்க்கு வாங்கினா நாங்கள் 110 கிராம் எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும்? அதேமாரி வாங்கினா 110 ரூபாய்க்கு வாங்கணும். 110 ரூபாய்க்கு வாங்கணும்ல, 63 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா 110 ரூபான்னா அன்னைக்கு ரேட் அப்படியே இருந்தால் ஓராண்டு காலம் கழித்து உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 7%. ஒரு விலைவாசி போன வருஷத்துலேருந்து 7% வந்து இந்த வருஷம் அதிகமாகிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்க வேண்டியதே 136 ரூபாய்க்கு வாங்கினோம் ஏறத்தாழ. நாங்கள் இன்றைக்கி எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 63 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போது ஒரு கிராம 1 ரூபாய்க்கு வாங்கினவன் கொள்ளையடிச்சிருக்கானா, அல்லது ஒரு கிராம வந்து 53 பைசாவுக்கு வாங்கினவன் கொள்ளையடிச்சிருக்கிறானா ஒரு வருஷம் கழிச்சுங்கிறத நாட்டு மக்கள் முடிவு பண்ணட்டுமே. ஊழல் யார் செஞ்சுருக்கான்னு தெரியும்ல. இதை எடப்பாடி பழனிசாமிகிட்டே கேளுங்க. அவர் இந்த கம்பராமாயணத்தை சேக்கலார் சொன்னார்ன மாதிரி தவறாக கணக்கு போடாமல் நேர்மையாக கணக்கு போட சொன்னீங்கன்னா அவருக்கும் தெரியுமே. இது சில இடத்துல பொருட்கள் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறது. அது அவர் சொன்னார். 2 இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணார். அதிகாரிகள் போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் திருத்தணிலையும் போய் விசாரித்தாங்க. பள்ளி இருக்குன்னாங்க, பள்ளியை காணோம். அங்கே வந்து ஒரு அரிசியில் வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. கொண்டாங்கம்மா இங்கே நாங்கள் அரிசி குறையாக இருந்தால் மாற்றி தரணும். இல்லை நாங்கள் அரிசியை தர முடியாதுன்ட்டாங்க. என்ன காரணம்? இந்த 2 பேர்லையும் ஒருத்தங்க வந்து அதிமுக பகுதி துணை செயலாளர் ஒரு அம்மா, இன்னொருத்தர் வந்து முன்னாள் பகுதியில் வந்து ஒரு அமைப்பாளராக இருந்திருக்கார், அவர் வீடு, ரைட். இது இல்லாமல் அவங்க சொன்னதில் ஒரு உண்மை நடந்தது. திருவண்ணாமலையில் அந்த வெள்ளம் வந்து இதாக இருந்தது, அதை நம்ம மாற்றி கொடுத்தோம். இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். வெள்ளம் அப்படிங்கிறது சில நேரங்களில் இந்த மாதிரி ஆயிரும், ரைட். அதை நம்ம உடனே திருப்பி கொடுத்துருக்கோம். உடனே வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம். தவறே நடக்காமல் 2.25 கோடி பொருட்களை நம்ம கொடுத்துட முடியுமானா, நீங்கள் இயற்கை உங்களுக்கு சொன்னதே 5% வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது ஒரு தவறு 100 பொருள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 95% தான் அதில் நீங்கள் வந்து இயற்கையே வந்து ஒரு 5% வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தா இவர் காட்டுற 2 வீடே பொய்யான வீடாக இருக்கே. உண்மையாக சொல்லியிருக்கணும்ல எங்ககிட்ட. இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பல்க் ஆர்டர் போகும்போது 2.25 கோடின்னு போகும்போது அவங்க பார்சல் பண்ணும்போதோ எடுத்து வைக்கும்போதோ 1-2 முன்னப்பில் குறைவு இருந்திருக்கலாம். சரி செய்வோம், ஒன்றும் தவறுன்னு சொல்ல. இன்னொரு விமர்சனம் ஒன்று வருது. இவங்க பொங்கலுக்கு கையேந்திர நிலைமையிலே தான் தமிழக மக்களை வச்சுருக்காங்க. அந்த 2000 ரூபா அந்த சுயமாக சம்பாதிச்சு அந்த பொங்கலை ஒரு குடிமகன் வந்து ஒரு குடும்பத்தோடு கொண்டாடுற நிலைமைக்கு இந்த மக்களை வந்து இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆளுனாலும் அவங்கள வந்து இன்னும் முன்னேற்றல. அவங்களுக்கு பொருளாதார அறிவில்லாத ஆட்கள். இவங்களுக்கு வந்து பாவம், அது என்ன பேசுகிறோம்னு தெரியாமல். சரி, இப்போ அமெரிக்காவில் கொடுத்தானே, அமெரிக்காவில் உதவித்தொகை கொடுத்தான் இல்லையா சார்? அவன் அப்போ அமெரிக்காவில் இருக்கவங்களாம் கையேந்திக்கிட்டு இருக்காமனு அர்த்தமா சார்? ஒரு சமூகத்தினுடைய பொருளாதாரம் நேற்று போல் இன்று இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு, இன்றைக்கி நான் இருக்கிறேன், ரைட். என் கையில் ஒரு 50 கோடி ரூபா இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். 6 மாதம் நல்லா போகுது. ஏதோ ஒரு தவறு நடந்துடுது, லாஸ் ஆகுது. நான் என்ன ஆவேன்? பொருளாதார இழப்பு தான் அது. பொருளாதார இழப்பில் நான் நில்லாகி போயிடுவேன். இல்லை அப்போ இந்த வீட்டு பிள்ளைகளை, இப்போ என் வீட்டு பிள்ளைகள் என்னை நம்பி இருந்த அந்த 10 குடும்பம் இருக்குது பாருங்கள். இந்த 50 கோடியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணால் நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்து வேலைக்கு இருந்தவன் அவன் இவன் குடும்பம் முறை எங்கே போகும்? எல்லோரும் கஷ்டப்படணும், பணம். அப்போது பொருளாதாரம் என்பது எந்த நாட்டிலும் நிரந்தர உத்தரவாதம் கிடையாது. எல்லா நாட்டிலும் ஏழைகள் இருப்பார்கள். நேற்று கோடீஸ்வரன் விமானத்தில் பறந்து போன விஜய் மல்லையா டவுன் பஸ்ஸில் போனதை பார்த்தோமா இல்லையா? அவன் ஏமாத்திட்டாங்கிறது வேற விஷயம் சார், அது வேற. பட் ஒரு விமானத்தை தனக்கு சொந்தமாக வைத்திருந்த விஜய் மல்லையா ஒரு டவுன் பஸ்ஸில் போனதை நம்ம எடுத்து பார்த்தோமா இல்லையா? அப்போ பொருளாதாரம் என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது எந்த சமூகத்திலும். ஆனால் இதே தமிழ்நாடு தானே சார், இதே பாஜக அரசு தானே சார் சொல்லுது இந்தியாவிலே மகிழ்ச்சிகரமாக செழுமையாக வாழக்கூடிய மாநிலத்தில் 2வது மாநிலம் தமிழ்நாடு தானே. அப்போ இவங்க சொல்கிறபடி பார்த்தா இல்லையா? நீங்கள் சொல்கிறதுல யதார்த்தத்தை சொல்லுங்கள். எல்லா மக்களுக்கும் தெரியும்
நேற்று கோடீஸ்வரன், இன்னைக்கு பிச்சைக்காரன், இன்னைக்கு பிச்சைக்காரன், நாளைக்கு கோடீஸ்வரன். இதுதான் பொருளாதாரம். அப்போது நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து இந்த மாதிரி காசு கொடுக்கறதுனால அவனை பிச்சைக்காரனாக வச்சுருக்கிறோம்னா உன்ன மாதிரி எச்சக்கலை வாயில் வந்து கொண்டாடுது. ஏன்னா இந்த மாதிரி ஏழைகளை வந்து தரித்திரமாக பேசுகிறவனையெல்லாம் நாட்டு மக்கள் மன்னிக்கவே கூடாது. எல்லாரும் இப்போ வசதி படைத்தவனுக்கும் கொடுக்குறீங்க, வசதி இல்லாதவனுக்கும் கொடுக்குறீங்க. வசதி படைத்தவர்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, இதை கொஞ்சம் தாராளமாக நல்ல பொருளாக கொடுக்கலாமேங்கிற ஒரு விமர்சனம் வருதுல்ல. வருது. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் அப்படி தான் 5 பவுன் தங்கத்துக்கு சொன்னோம், இதில் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு. சார் இந்த விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் சார், இவனுங்களுக்கு மனசில் வந்து சார் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் விமர்சனம் பண்ணுறதில்ல. திமுக எதை செய்தாலும் விமர்சனம் பண்ணணும் சார். 5 பவுன் நகை தான் வீட்டுக்கு இந்த 5 பவுன் நகையை வச்சு குடும்பத்தை நடத்துகிறவனுக்கு 5 பவுனுக்கு நம்ம கொடுக்கலாம் சார். சார் ஒரு சேட்டு இவனு பெரிய இந்த நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகள் அந்த தமிழ் தேசியம் பேசுகிற அந்த கோஷ்டிகிட்ட தான் வந்தது. அந்த கோஷ்டிகிட்ட கேட்குறேன், ஒருத்தன் 127 ஒரு லால் ஒருத்தன் நம்ம வேலூரில் சேட்டு கடை அடமான கடை வச்சுருக்கிறவன் 127 கடன் வாங்கியிருக்கான் சார் 5 சவரனை வச்சு, 1,47,00,000. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருவோமா? கேளுங்களேன் சொன்னவங்ககிட்ட. அப்போ அங்கே வந்து நம்ம டார்கெட் ஏம் பண்ணும்போது சண்டைக்கு வராங்க, ரைட். இங்கே நம்ம பொதுவாக கொடுக்கும்போது இதுக்கும் சண்டைக்கு வராங்க, ரைட். அப்போ அவங்களுடைய நோக்கம் இந்த நாட்டு மக்களுக்கு எது நல்லது, அரசு மீது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போது இந்த 2.25 கோடி இது வந்து என்னென்னா சார், கொரோனா காலகட்டம். இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே நல்லா இல்லை சார். வெளியே விட்டு கொடுக்காம அவங்ககிட்ட இருந்ததை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்களே ஒழிய நிறைய குடும்பங்கள் கஷ்டத்தில் இருக்குது. வரட்டும், நாடு வளர்ந்து வரும் பொழுது நம்மளுடைய மக்களையே, சமூக பொறுப்புடைய மக்களே, எனக்கு இது வேண்டாம், இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நாம் மக்களை சமூக ரீதியாக கொண்டு வர வேண்டும். நான் என்ன சொல்றேன், இந்த பேசுறாங்க பாருங்க, இவங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்கிறேன் நான். அதாவது சார், இவங்க எல்லாத்தையுமே அரசின் கடமையாக்குறாங்க. சமூக கடமைன்னு ஒன்று இருக்கு. நீ மக்கள்கிட்ட போய் அதை சொல்லுங்க, விளக்குங்க. இங்க பாருங்க, இது வந்து நம்ம நாட்டில் கஞ்சிக்கே வழி இல்லாத அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்களை தயவு செய்து எங்கள் இயக்கத்தை சார்ந்த எந்த குடும்பத்துக்காரர்களும் நாங்கள் வாங்க மாட்டோம் சொல்லுங்களேன். இப்படி ஒரு இந்த விமர்சனம் வைக்கிற ஒரு 10 இயக்கங்கள் அதை முடிவு பண்ணட்டும் சார். எங்களுக்கு மிச்சம் வந்துருமா வராதா? அப்போ இந்த 2.25 கோடி பேரில் இவன் இயக்கத்தை சார்ந்தவன் யாரும் இல்லையா? இருக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீ யோக்கியனா இருந்தால் உன்னுடைய நோக்கம் இந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்லது செய்யணும்னா நீங்கள் உங்கள் இயக்கத்திற்காரங்கிட்ட சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வாங்கி வைக்க முடியுமோ அவமெல்லாம் தயவுசெய்து இதை வாங்காத, இது அரசுக்கு திருப்பி போகட்டும். அதுதான் நம்ம இந்த அரசுக்கு நடத்துகிற பாடம். நடத்துங்கிறேன் நான். எச்ராஜா பேசும்போது இன்னொரு குறிப்பிடுறாரு, வெள்ள நிவாரண பணிகள் மேற்கொள்வதிலையும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுலையும் திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இன்னைய தேதியில் எலெக்ஷன் வந்தால் திமுக தோல்வி அடையுங்கிறார். தைரியம் இருந்தால் வைக்க சொல்லுங்கள். அவர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி தானே. இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன், ஹச்ராஜாவுக்கு தைரியமும் தெம்பும் இருந்தால், அவர் சொல்கிற வார்த்தையில் உண்மை இருந்தால், அவங்க முன்னோர்கள் தானே அரசாண்டுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க கட்சி தானே. தெம்பு இருந்தால், தைரியம் இருந்தால், அரசியல் ஆண்மை இருந்தால் ஹச்ராஜாவுக்கு நான் நேரடியாக சேலஞ்ச் பண்ணுறேன். நீ தேர்தலை வச்சுப்பார், நாங்கள் ரெடி, திமுக ரெடி, நீ ரெடியா? 20 சீட்டு கொடுத்ததில் 4 சீட்டு 200 ஓட்டு 400 ஓட்டில் தோத்துட்டு, அதுவும் இந்த ஆள் எலெக்ஷனை பற்றி பேசலாமா சார்? கட்சியில் இருந்து கொடுத்த பணத்தை தொண்டனுக்கு கொடுக்காத ஒரு ஊழல்வாதியை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார்? இதுவரைக்கும் நான் கேள்விப்படல சார். 13 கோடி எஸ்வி சேகர் சொன்னார், 13 கோடி ஒரு கட்சி வந்து கொடுத்துருக்கு சார். முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி தலைவர் மேலே அந்த கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி என் கட்சி பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஏப்பம் போட்ட மனுஷன் இவன் தான் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன ஆள் ஹச்ராஜா. இவர் பேசலாமா சார்? பாவம் சார். அந்த ஆள் உண்மையிலே அந்த ஆள் நல்ல மனுஷனாக இருந்திருந்தா, அந்த மனுஷனால் பிஜேபிக்கு கொஞ்சமாவது கிரெடிட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ ஒரு பெரிய தலைவரை ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் விட்டுருப்பாங்களா சார்? நினச்சி பாருங்களேன். எந்த பதவியும் கொடுக்கலங்கிறீங்க. எனக்கே ஒரு பரிதாபமாக இருக்கும் சார். பாவம், அத்தனை நாள் கத்திக்கிட்டு கிடந்த மனுஷன்ல பல சண்டைகளை அவராக உருவாக்கி விட்டாலும் அந்த சண்டையினால பிஜேபின்னு பேசப்பட்டது சார். ஒரு தரக்குறைவான விமர்சனங்களை வைப்பார், மக்கள் மறந்ததாலும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். ஞாபகப்படுத்துறாரு. ஏதோ ஒரு வகையில் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த காலாட்டிகிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி எதையாவது ஒரு சொல்லி ஞாபகப்படுத்துகிற மனுஷன். அவரை பாஜக கண்டுக்காத தூக்கி போடுது அப்படின்னா அவ்வளோ கேவலமான ஒரு மனநிலையில் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஏன் நம்ம போய் பேசிட்டு பாவம் சார். நம்ம
11 மருத்துவக் கல்லூரிகள் திறந்து வச்சார். டெல்லியிலேருந்து பிரதமர் திறந்து வச்சார். இங்கே முதலமைச்சர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் வெளிப்படையாக நாட்டு மக்கள் முன்னிலையிலேயே பிரதமருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்யணும், நீங்கள் அதை அந்த கோரிக்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக நாட்டு மக்கள் முன்னாடியே ஒரு கோரிக்கை வைக்கிறார். பிரதமர் இது குறித்து எந்த விதமான பதிலும் சொல்லலை. அதாவது முதலமைச்சர் இதன் மூலம் மக்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கெங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கான எனது குரல் ஓங்கி ஒலிக்கும். இது தமிழ்நாட்டு மக்களின் உரிமை குரல். ஓரிடம் வருகிற பொழுது என் குரலை நீ கேட்கவில்லை என்று சொன்னால் நீ செய்ய வேண்டியதை நான் செய்வேன் என்பதை முதலமைச்சர் எடுக்க வேண்டிய நேரம் வரும். அதுவரைக்கும் இவர்கள் இப்படியே ஓடுவார்களே ஆனால் அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் செய்வார். நீட்டு தேர்வு இல்லாத தமிழகத்தை நாம் பார்ப்போம். நீங்கள் சொல்கிற அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதமர் வேட்பாளர்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது பிரதம வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர் மீது பாசம் வைத்திருக்கிற, அன்பு வைத்திருக்கிற எங்களை போன்ற, அல்லது அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டை எந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய இடமாக மாற்றியிருக்கிறது என்று மற்ற மாநிலங்கள் பேசக்கூடிய இதில் இருந்து அவர் ஒரு பிரதமர் கேண்டிடேட்டாக எலிவேட் ஆவாரா அப்படின்னு நீங்கள் பார்க்குற பார்வை, அதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த இடம் தலைவர் கலைஞருக்கு வந்தது தான். அவர்தான் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு தமிழோடும் தமிழ் மண்ணோடும் தமிழ் மக்களோடும் அவர் தன்னுடைய அரசியலை வைத்து கொண்டார். ஆனால் ஒன்றிய அரசியலினுடைய அரசியல் ஆட்டத்தை தன் கையிலே வைத்திருந்தார். ஒருவேளை அந்த இடத்திற்கும் தலைவர் வரலாம். இல்லை, அதையும் தாண்டி ஒரு இடத்திற்கு ஒரு தமிழன், வேட்டு கேட்டிய தமிழன் இந்தியாவிற்கே தலைமையேற்க வேண்டிய நேரம் வந்தால் 8 கோடி தமிழர்களும் உறக்க கையெழுப்ப வேண்டியது தானே, கைத்தட்ட வேண்டியது தானே. நேற்று கூட சொல்கிறாங்க வானதி சீனிவாசன், இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நேற்று நாட்டு மக்கள் முன்னாடியே ஒரு கோரிக்கை முதலமைச்சர் வச்சுட்டார். இருந்தாலும் நேற்று வானதி சீனிவாசன் மீண்டும் சொல்கிறாங்க, நீட் விவகாரத்தில் பாஜக பின்வாங்காதுங்கிறாங்க. பின்வாங்காதுன்னு இவங்க சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற குழு தலைவர் 23ஆம் தேதி ஜூன் மாதம் ரெக்கார்டில் இருக்குது, சட்டமன்றத்தில் இருக்குது, சட்டத்திற்கு உட்பட்டு நீட்டு விலக்கு எடுப்பதற்கு இந்த அரசு முன்னெடுப்புகள் எடுக்குமே ஆனால் பாஜக அதற்கு ஆதரவு தரும். அப்போ நயினார் நாகேந்திரன் கோஷ்டி எத்தனை பேர், வானதி சீனிவாசன் கோஷ்டி எத்தனை பேர்? எனக்கு அதை சொல்லணும்ல. நயினார் நாகேந்திரன் சொன்னாரா இல்லையா தம்பி? என்னுடைய கேள்வி நான் என்னென்னா, சட்டமன்றத்தில் இருக்கிறத வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். அது உறுதியாக நம்ம சட்டமன்றத்தினுடைய ரெக்கார்டுகளில் இருக்குது, யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அப்போ நயினார் நாகேந்திரன் நீட்டு விலக்கு சட்டத்திற்கு உட்பட்டு வர வேண்டும் என்று பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவர் சொல்கிறார். குழு உறுப்பினராக இருக்கிற வானதி சீனிவாசன் நீட்டு வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பாஜக எதை சொல்ல வருகிறது? முதல்ல 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல நீங்கள் விசாரித்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அமித்ஷா மோடி கருத்து வேறுபாடு மாதிரி இங்கேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. அது 2 கோஷ்டி கீழே வரைக்கும் இருக்குங்கிறேன் நான். மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது. இந்த 2 கோஷ்டியில் இப்போ வானதி அமித்ஷா குரூப்னா நிறைய, இவர் நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் நரேந்திர மோடி அவங்க குரூப்பாக இருக்கும். இல்லை இந்த அம்மா அந்த குரூப்னா அவர் இந்த குரூப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. 5 மாநில தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பஞ்சாபில் அந்த எதிர்ப்பு 70,000 நாற்காலி போடப்பட்டிருந்தது, 700 பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஊபியில் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள், மந்திரிகள், சமாஜ்வாதி அங்கே போகிறாங்க. பொதுவாக உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களும் நேர்மையாக நடக்குமே ஆனால் 5லும் எதிர்க்கட்சிகள் தான் ஆட்சிக்கு வரும், பாஜக தோல்வி வரும். கோவாவில் 2 மினிஸ்டர் சொல்லிட்டே சேர்ந்தாங்க காங்கிரஸில். இது கட்சிக்காரனுக்கும் உதவாத கட்சி ஆகி போச்சு பாஜக. மக்களுக்கு மட்டும் இல்லை, கட்சிக்காரனுக்குமே உதவாத கட்சி ஆகிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. எனவே நான் காங்கிரஸில் போய் சேர போகிறேன். காங்கிரஸ் தான் இந்த மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும், எங்களை போன்று உழைப்பவர்களுக்கும் நல்லது செய்ய முடியும். இது பணக்கார கட்சி ஆகி போயிட்டு என்று அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கோவாவில் 2 மினிஸ்டர் சார் வர்றாங்க அப்படின்னா சும்மா வருவாங்களா? விவரமில்லாத மனிதர்கள் இல்லை அவர்கள். ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கத்திலே உட்கார்ந்திருந்தவர்கள், மக்களை பார்த்தவர்கள். அவங்க இங்கே வர்றாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் நீங்கள் அங்கே பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் கிட்ட வர்றாங்க. அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கிட்ட. அப்போ உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம சொல்லணும்னா நாடி பிடிச்சி பார்க்குறது. அந்த மாதிரி அவர்களுக்கு உத்தரப்பிரதேசமும் கோவாவும் மட்டும்தான் சார் பிஜேபிக்கு இருந்தது. மற்ற கணக்கில் பிஜேபியோ சரி, பஞ்சாபோ அல்லது மற்ற 2 மாநிலங்களோ சின்ன மாநிலங்கள் அதில் எதிர்க்கட்சி வரும் இருந்தது. இந்த 2ம் தான் இழுபறி அப்படிங்கிற மாதிரி இருந்து. எனக்கு தெரிஞ்சு கோவா நிச்சயமாக காங்கிரஸ் வந்துடும்.
இந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர் அகிலேஷ் யாதவும் சகோதரி பிரியங்கா காந்தியும் ஓரளவிற்கு ஒத்து போனார்கள் என்றால் மிக எளிதில் அவர்களை அடித்து வீட்டுக்கு வரட்டிவிட முடியும். கருத்துக்களை பதினொன்று. நன்றி. மிக்க நன்றி. நக்கீரன் நேயர்களுக்கும் மற்ற நமது உங்கள் நிர்வாகத்தினருக்கும் தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.